எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பராக வந்து ஆயுத பூஜை வந்து சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் எப்படி ஆயுத பூஜை போட்டோம் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கான வீடியோ தான் அது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். புதன்கிழமை ஆயுத பூஜை வந்தது இல்லையா, அதுக்கான க்ளீனிங் ஒர்க்கில் செவ்வாய்க்கிழமையே நான் முடிச்சிட்டேன். புதன்கிழமை காலையில் 6 மணிக்கு வந்து டே ஸ்டார்ட் ஆனிச்சு. 6 மணிலேருந்து வந்து ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. காலையில் வந்து எந்திரிச்சோன்னே தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து வீட்டை மாப் பண்ணிட்டேன், க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிலவாசல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாக்கோலம் போட்டிருந்தேன். அன்றைக்கி மாக்கோலம் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் நான் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எப்போவுமே போடுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கியமான நாள் அப்படின்னா விசேஷ நாட்கள்லாம் வந்து நான் போடுவேன். செவ்வாய்க்கிழமையே வந்து நான் பூஜை சாமானெல்லாம் வந்து எதுவுமே நான் வாஷ் பண்ணல. மீதி வேலை மட்டும் நான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் புதன்கிழமை மதியம்தான் வந்து சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை சாமானெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நிலவாசல் வந்து மா இலை கட்டிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு வந்து எந்த இடத்துல வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்றோமோ அந்த இடத்துல வந்து நான் மாக்கோலம் போட்டுருவேன். எப்போவுமே மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை சாமானிக்கெல்லாம் குத்து விளக்கு, அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு, இது எல்லாமே வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டு இது ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ½ அன் ஹவர் ஆகிடுச்சு. இது எல்லாமே வந்து நான் மதியம் போல் தான் செஞ்சுருந்தேன். டியூஸ்டேவே செய்யலான்னு பார்க்கும்போது டியூஸ்டே வந்து மற்ற க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் செய்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து அந்த வேலையை வந்து அப்போ செய்ய முடியல. அதனால் புதன்கிழமை தான் வந்து எல்லாமே செஞ்சு முடித்தேன். மற்ற வேலையெல்லாம் இது செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் திண்ணீரில் கலக்கி அதுக்கப்புறம் கதவு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, இது எல்லாத்துக்கும் கேஸ் அடுப்பு இது எல்லாத்துக்குமே வந்து பட்டை போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் பாப்பா தான் வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து நான் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மாக்கோலம் போட்டு தாமரை கோலம் போட்டுட்டு இது எல்லாமே நான் செஞ்சு அழகாக பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் குட்டியாக உரல் வச்சுருப்போம் இல்லையா, ஜீரகம் அந்த பூண்டு இதெல்லாம் இடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து பட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு ஜாடிக்கும் பட்டை போட்டுட்டு மிக்சிக்கு, ஃப்ரிட்ஜுக்கு, வாஷிங் மிஷினுக்கு, அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ வீட்டில் இரும்பு சாமானியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு அரிவாள், கத்தி இது எல்லாமே நம்ம வச்சு பட்டை போடலாம். நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆயுத பூஜை வந்து கொண்டாடலாம். இந்த வேலையெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு 4 மணிக்கு அந்த மாதிரி தான் ரெடி பண்ணோம். ஒரு ½ மணி நேரம் ஆச்சு. ஒவ்வொரு வருஷமே நாங்கள் வந்து ஆயுத பூஜை போடுற டைம் வந்து 6 மணிக்கு மேலே தான் வந்து போடுவோம். இந்த வருஷம் வந்து ரொம்ப ஈஸியாகவே கொஞ்சம் முன்னாடியே போட்டுட்டோம். ஒரு 5:30 மணிக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணிட்டோம். அந்தளவுக்கு வந்து எல்லாம் முன்னாடியே பண்ணி முடிச்சாச்சு. போன வருஷம்லாம் வந்து 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கு இந்த வருஷம் ரொம்ப பரவாயில்ல, 5:30க்கெலாம் வந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் எப்போவுமே வந்து க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முன்னாடி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அன்னைக்கு பூஜை போடுற நாளில் வந்து ஈஸியாக சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். எல்லாமே வந்து பாதி வேலை வந்து காலையிலேருந்து புதன்கிழமையே வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். அதனால் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நான் வந்து முன்னாடியே முடிச்சிட்டேன். அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பூஜை செய்ய முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறோம்ல, எந்த இடத்துல பூஜை பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து நான் ஒரு மணப்பலகை வச்சுட்டேன். அதுக்கு மேலே வந்து லென்த்தியாக இருக்குள்ள எல்லா சாமியும் இருக்கிற ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுட்டு சாமி படத்துக்கு வந்து பூ வச்சிட்டேன். பூ வந்து ஒரு முழம் வாங்கியிருந்தேன் இந்த ஃபோட்டோக்கு மட்டும் வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சாமி படத்துக்கு வந்து பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் குத்து விளக்குலாம் வந்து எடுத்து வச்சிட்டேன். குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு இது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம எப்போவுமே எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் திரி போடணும். அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியும் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் இல்லையா, மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணணும். மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு குங்குமம் அது வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் வந்து பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு திரியெல்லாம் போட்டு வச்சிட்டேன். எப்போவும் வந்து குத்து விளக்கு வந்து ஒரு சிலர் வந்து ஒரு விளக்கு மட்டும் வந்து ஏற்றி வைப்பாங்க. நான் வந்து எல்லாமே வந்து 5 விளக்குமே ஒரு குத்து விளக்குலேயும் 5 திரி போட்டு ஃபுல்லாகவே வந்து எனக்கு ஏற்றி வச்சா தான் ரொம்ப பிடிக்கும். அது வந்து இன்னும் பிரகாசமாக வந்து அழகாக எரியும். அதனால் வந்து ஒரு விளக்குலேயும் வந்து 5 திரியும் போட்டு ஃபுல்லாக வந்து எரிய விட்டுட்டு அதுக்கு காமாட்சி தீபம் வந்து நான் ஏற்றி வச்சுருந்தேன். இந்த மாதிரி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் சாமி படத்துக்கு போடுற லைட்ஸ் எல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் பண்ணாலும் சரி அதுக்கு வாழை மரம் வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கூட வாங்கி வைக்கல. இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி வச்சு நான் பூஜை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் வந்து ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழை இலை போட்டுட்டு அதில் வந்து கடலப்பொரி, கடலை, ஸ்வீட் இதெல்லாமே வச்சுட்டு அப்புறம் பழங்கள் எல்லாமே கொய்யாப்பழம், ஆரஞ்சு,
வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டோம். எப்போவுமே எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, வெத்தலை பாக்கு கண்டிப்பாக வைக்கணும். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் இது எல்லாமே கண்டிப்பாக வச்சு தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. சிம்பிளாக பண்ணனாலும் வெத்தலை பாக்கு வச்சு நம்ம பூஜை பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்னென்ன பழங்கள் இருக்கோ அதை வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எந்த பழம் இருந்தாலும் சரி, கொய்யாப்பழம், ஆப்பிள், மாதுளம்பழம் இந்த மாதிரி எந்த பழம் இருந்தாலும் சரி அதை வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாமே உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5:30 மணி ஆயிடுச்சு. எப்போவுமே வருஷம் வருஷம் ஆயுத பூஜைக்கு வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. தூப ஆராதனைலாம் காட்டி அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றது, அதுக்கப்புறம் நீர் எடுத்து கொடுக்குறது, அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரூட்ஸு, கடலப்பொரி திரும்ப எல்லாம் பூஜை பண்ணதுக்கப்புறம் எடுத்து கொடுப்பாங்களா அது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. எல்லாமே இன்றைக்கும் வந்து அவங்க தான் பண்ணாங்க. அதே மாதிரி பூஜைக்கான நல்ல நேரமும் வந்து ஈவினிங்கில் வந்து 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. 5:30 மணிக்கு முன்னாடி வந்து போட முடியல அப்படின்னா 6 மணிக்கு மேலே நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க. அதே வந்து காலையில் வந்து 9:30லேருந்து 10:00 வரைக்கும் இருந்தது. இந்த மாதிரி நல்ல டைமில் போட்டாலும் ரொம்ப நல்லது. அவங்கவங்களுக்கு எந்த எந்த டைம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பண்ண முடியுதோ அந்த டைமில் வந்து பூஜை போட்டுக்கலாம். அந்த நாள் ஃபுல்லாக வந்து எந்த டைமில் பூஜை போட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது தான். எப்போவுமே வந்து நம்ம ஆயுத பூஜை கொண்டாடுறது வந்து நம்ம தொழிலில் வந்து மேன்மேலும் வந்து நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டாடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலுக்கான உபகரணங்கள்லாம் வச்சு நம்ம வந்து பூஜை செய்யணும். அப்போ நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் சரி, இப்போ ஆட்டோ ஓட்டினாலும் சரி, பஸ் ஓட்டினாலும் சரி, லாரி ஓட்டினாலும் சரி, அவங்களும் வந்து இந்த பூஜை கட்டாயம் செய்யணும். நம்ம செய்கிற தொழிலுக்காக செய்கிறது அந்த வந்து இந்த ஆயுத பூஜை போடுறது. அதனால் வந்து வண்டிக்கு இந்த மாதிரி எல்லா வாகனங்களுக்கும் நம்ம வந்து பூஜை செஞ்சு நம்ம வழிபாடு செய்யணும். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சரஸ்வதி பூஜைன்னாலும் வந்து நம்ம சரஸ்வதி சாமி ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடுவோம். அது வந்து நமக்கு கல்வியும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு அறிவையும் கல்வி எல்லா வளங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியது வந்து சரஸ்வதி கடவுள் தான். அதனால் வந்து நம்ம 2 பூஜையுமே வந்து ஒரே நாளில் நம்ம பண்ணுவோம். சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பூஜை செய்யணும். ஃபேனு, மிக்ஸி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பூஜை செஞ்சு வழிபடணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது. அதுக்கப்புறம் நம்ம பூஜை செய்யும்போது வந்து சமைக்கக்கூடிய திங்ஸ் இருக்குல்ல, அரிவாள், கத்தி, கொடுவாள் இந்த மாதிரி அந்த திங்ஸையும் வச்சு நம்ம வந்து வழிபடணும். அது வந்து நமக்கு ரொம்ப நல்லது தான். அது எல்லாமே நம்ம வச்சு வழிபடுறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராதுங்கிற மாதிரி அதை வந்து நம்ம வச்சு பொட்டு போட்டு நம்ம வந்து வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் புக்ஸு வீட்டில் வந்து பசங்க படிக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம பொட்டு வச்சு வழிபடணும். இது எல்லாமே நம்ம செஞ்சால் நமக்கு எல்லா அருளையும் வளமும் வந்து கடவுள் கொடுப்பாருங்கிறது நம்பிக்கை. அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாகனங்களுக்கும் நம்ம வந்து பொட்டு வச்சு வழிபாடு செய்கிறோம். தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் அடையணுங்கிறதுக்காகவும் வந்து நம்ம இந்த பூஜை செய்கிறோம். அதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வந்து நம்ம வழிபாடு செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி நெய்வேத்தியம் எதுவுமே படைக்க கிடையாது. சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஃப்ரூட்ஸு, கடலப்பொரி, கடலை ஸ்வீட்டு அவ்வளோதான். இதை மட்டும் வச்சு நான் வந்து சாமி கும்பிட்ருந்தோம். இதே திருப்திகரமாக நிம்மதியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.